முதல்ல இந்த இஷ்யூ பற்றி பேசலாமா வேணாமானே நான் பல கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த பிரச்சனை. ரிலீஜியஸ்ன்றதை தாண்டி முருகன் வந்து ஒரு தமிழ் இனத்தோட கடவுள். ஸோ ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நிறைய பேத்துக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றனால இதை டச் பண்ணலாமா வேணாமான்னு எக்கச்சக்க கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஆனால் ஒரு சில விஷயம்லாம் இந்த கான்ட்ரவர்சியில் நடந்ததை பார்த்தா முருகன் பானின் நாத்துன்னு சொல்கிறாங்க. என்னது வடக்கில் பிறந்தாரா? முருகன் ஒரு தமிழ் மன்னன் சொல்லி சொல்கிறாங்களே. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி பேசியே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் பேர் என்ன? வெற்றி. என் பேருக்கு பின்னாடியே ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முருகன் தான் காரணம், எனக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பீப்புளுக்கு முருகன்றது தமிழ் கடவுள். அப்பேற்பட்ட தமிழ் கடவுளை இவங்க வடக்கில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு இவங்க காசு சம்பாதிக்கணுன்றக்காக ஒரு படம் எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணும்னா அப்படி ஒரு விஷயத்த நம்ம பேசியே ஆகணும். பேசாமல் விட்டோம்னா நம்ம கடவுளை கூட நம்மளால் காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எக்கச்சக்கமான விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட இதை டெலிவரி பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு போஸ்ட், ஒரே ஒரு டைலாகு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே கொந்தளிக்க வச்சிருக்கு. முருகன், நம்ம தமிழ் கடவுள் முருகன் இருக்காருல்ல, அவர் வந்து பானின் நாத்து, அதாவது வடக்கில் பிறந்து மையத்தில் வளர்க்கப்பட்டு தெற்கில் வழிபட்டவர் தான் நம்ம தமிழ் கடவுள் முருகனாமா அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் நாகவம்சி அவர்கள் ஒரு படம் எடுக்க போறாரு. யாரை வச்சுன்னா ஜூனியர் என்டிஆர், இந்த ட்ரிபிளர் படம் அப்புறம் தேவாரா படத்துல எல்லாம் நடிச்சாரு இல்லையா, ஸோ அவரை வச்சு எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய பேஜ்ல இருந்து ஒரு போஸ்டர் வருது. அந்த போஸ்டர் வந்தப்பவே ஒரு சர்ச்சை வந்தது. ஏன்டா தமிழ் கடவுள் முருகன் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்றப்போ தமிழ்ல ஏன் ஒரு வார்த்தை கூட இல்லை அந்த போஸ்டர்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாகவம்சி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த போஸ்டரை ரீட்வீட் பண்ணி ஒன்னு எழுதுறாரு. என்னன்னா முருகன் பார்னின் நார்த்னு போறாரு. என்னது பார்னின் நார்த்தா? இவ்வளோ நாளா முருகன் வந்து தமிழ் கடவுள், தமிழ் மக்களுக்கான ஒரு கடவுள் தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னடா புதுசா வந்து ஒரு கதையை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கலாச்சார போராவே உருவெடுத்துருச்சு. தெலுங்கு மக்களுக்காக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களுக்காக இருந்தாலும் சரி, இவங்க ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி சொல்றாங்க. முருகன் வந்து இப்போ நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக இதுதான் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். முருகன் வந்து யாரு? சிவன், பார்வதி இவங்களுக்கு பிறந்த விநாயகர் அவர்களுடைய தம்பி தான் வந்து முருகன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாளாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா முருகன் பற்றி இதுதான். அவர் வந்து கோச்சிட்டு ஞானப்பழத்துக்காக கோச்சிட்டு பழனி வந்துட்டாரு, அப்புறம் அறுபடை வீடு அதுன்ற மாதிரி நிறைய ஸ்டோரி முருகன் பற்றி நம்ம கேள்விப்பட்டது இது நாள் வரைக்கும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தெலுங்கு சைட்லையும் அவங்க அதே தான் சொல்றாங்க. அவர் வந்து இமயமலையில வந்தாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நிறைய சொல்றாங்க. பட் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு புது ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இந்த மாதிரி முருகன் பானின் நாத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னது பானின் நாத்தான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீ சொல்லிப்பாரு முப்பாட்டன் முருகன் நீங்கள் எப்படி வடக்கன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் நான் கிளப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. படமே நான் ரிலீஸ் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் அப்புறம் தனுஷ் அவர்கள் சேர்ந்து வந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. தமிழ் முருகன் சொல்லிட்டு பேரே டைட்டிலே வச்சுட்டாங்க. யார் மியூசிக் டைரக்டர்னா சாய் அபியங்கர். அந்த படம் இருக்குல்ல காட் ஆஃப் வார், நான் சொன்னேன் இல்லையா போர் கடவுள்னு சொல்லிட்டு, அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா? நம்ம ராக் ஸ்டார் அனிருத். காம்பினேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. விக்ரம் டைரக்டர், இந்த பக்கம் வெற்றிமாறன் அவர்கள் டைரக்டர், ஜூனியர் என்டிஆர் ஆக்டர், இந்த சைடு தனுஷ் அவர்கள் ஆக்டர், மியூசிக் டைரக்டர் அனிருத், இந்த பக்கம் சாய் அபியங்கர். சினிமா ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சரியான காம்படிஷன் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது வந்து தமிழ் மக்களுடைய உரிமை, இதை வந்து நம்ம விட்டே கொடுக்க முடியாது. கொஞ்சம் சொதப்புச்சு அப்படின்னாலும் இந்த படம் வந்து சரியான அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதாவது கெட்ட பேர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த தமிழ் முருகன் படம் எதை சார்ந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கவிஞர் அறிவுமதி அவர்கள் ஒரு புக் எழுதியிருக்காரு தமிழ் முருகன் சொல்லி. இந்த புக்கு வந்து அவர் சாதாரணமாக எழுதலை, 30 வருஷமாக சங்க இலக்கியங்கள் புராணம் அது எல்லாத்தையுமே படித்து ரெஃபரன்ஸோட கரெக்டான ஆதாரத்தோட முருகனை வச்சு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முருகன்ற ஒரு கடவுள் கிடையாது, கடவுள் தான், கடவுளாக நம்ம வழிபடுறோம். ஆனால் உண்மையாக அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா சிவன் பார்வதி அவர்களுக்கு பிறந்து வானத்திலிருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்கல்ல கடவுள்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. முருகன் வந்து ஒரு மன்னன் சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆதாரத்தோட நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து வெறும் அரசியல் மட்டும் கிடையாது, அப்புறம் வந்து இந்த மதம் சார்ந்து இருக்கிறது கிடையாது, இது வந்து தமிழர்களுடைய ஒரு உரிமை. ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். வளவலான்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம கேங்கில் 2000 பேர் இருக்கும் வாய்ஸ் ஆர்மி. ஸோ நீங்களும் நம்ம கேங்கில் ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கோங்க. பலகாலம் பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வைஃப் ஆர்மி. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஜூன் 29, 2026 தெலுங்குல பிரபல தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா என்டர்டைன்மெண்ட் மற்றும் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் கூட்டணியில ஒரு படம் பண்ண போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் வர்றாங்க. படத்தோட பேரு காட் ஆஃப் வார், அதாவது போர்க்கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க. இது வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு அடுத்து நாகவம்சி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டேக்லைன் வந்து வைக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா முருகன் பார்ன் இன் நார்த், ஃபார்க்ட் இன் ஹார்ட்லேண்ட், ஒர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த போஸ்டரை வந்து என்ன பண்ணுறாரு, ரீட்வீட் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் பிரச்சனையே. வடக்கில் பிறந்தான், இந்த பார்ன் இன் நார்த் அப்படின்னு சொல்லி இவங்க எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஸ்கந்த புராணத்தில் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து இமயமலையில் இருக்க சரவண பொய்கை மலையில் முருகன் தோன்றினார் அப்படின்றது புராணங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடக்கில் பிறந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் அப்படின்ற ஒரு தமிழ் கடவுள், குறிஞ்சி நிலத்துடைய மன்னன் தான் முருகன் சொல்லி இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, எங்கள் முப்பாட்டன் முருகனுடைய கதையை வட சைடு புராணங்களோட திருச்சி பேசி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் படத்தை எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஓடவே விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி வன்மையாக கண்டிக்கிறாரு. இந்த பிரச்சனை அப்படியே பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாருமே இதை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஜூன் 10 டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களும் தனுஷ் அவர்களும் சேர்ந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த மாதிரி அடுத்து நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம், படத்தோட பேர் தமிழ் முருகன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டோட மட்டும் நிறுத்தாமல் முருகன் எங்களுடைய தலைவன், எங்களுடைய காப்பாளன், எங்களுடைய வீரன், தமிழ் மக்களுடைய மன்னன் சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறாங்க. இது வந்து டைரெக்டாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்க எடுக்கிறாங்கள ஒரு படம் காட் ஆஃப் வார்னு சொல்லிட்டு போர்க்கடவுள், உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக கொடுக்குற பதில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் முருகனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி தீர்த்துட்டாங்க. பட் இந்த படம் கொஞ்சம் சறுக்குச்சு அப்படின்னாலும் நிறைய பேத்துக்கு கோவம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்ணன் தப்புனா மரணன்ற மாதிரி தான். ஏன்னா எமோஷ்னலில் விளையாடக்கூடிய விஷயம். நான் கூட இந்த டாபிக் எடுத்தப்போ பேசலாமா வேணாமா, எந்தெந்த மாதிரி சர்ச்சைலாம் வரப்போகுதுன்றது எனக்கே தெரியாது. ஏதாவது கொஞ்சம் விசாரிச்சா பண்ணாலே நம்மளை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய படம்ன்றது எந்த அளவுக்கு ஃபேக்டாக இருக்கும், மக்கள்லாம் நம்பக்கூடிய வகையில் இருக்குமா, தமிழ் மக்களுக்கு அது அடாப்டபிளாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஸோ பார்க்கலாம். தனுஷ் அவர்களாக இருந்தாலும் சரி, வெற்றிமாறன் அவர்களாக இருந்தாலும் சரி, இது எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா சாய் அபயங்கர் இப்போ ரீசெண்டாக கருப்பு படத்துக்கு கூட காடு மோடுன்னு வச்சு செஞ்சு விட்டாப்புல சூப்பராக இருந்தது. ஆனால் இதுவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்க எடுக்க போகிறாங்கன்னு சொன்னல காட் ஆஃப் வார், இந்த போர்க்கடவுளுக்கு மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா, நம்ம ராக் ஸ்டார் அனிருத். ஸோ இசை ஜாம்பவான்கள் 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இந்த படத்து மூலயமா வரப்போன்றே தெரியுது. சரி, வெற்றிமாறன் அவர்கள் தமிழ் முருகன் சொல்லி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சார் இல்லையா, இது வந்து சும்மா ஏனோ தானோலாம் வைக்க கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்காரு. யாரு அப்படின்னா கவிஞர் அறிவுமதி அவர்கள். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு புக் எழுதியிருக்காரு. இதே தான் தமிழ் முருகன்ற டைட்டிலில் ஒரு புக்கை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தாண்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெர்ஷன், இது வந்து நம்ம யாருமே அறியப்படாத வெர்ஷன் சொல்லி சொன்னோம். புதுசெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான். ஏன்னா இவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே. வந்து இங்கே பாருங்கள் இந்த புராணத்தில் இப்படிலாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல இந்த தமிழ் முருகன்ற புக்கு கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதுனா புக்கை வந்து நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன் அப்படின்னா இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் ஒரு கோர் கான்செப்டாக இந்த தமிழ் முருகன்ற படம் வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ட் பண்ணி தனுஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த புக்கில் வந்து என்ன மாதிரி முருகனை வந்து சொல்கிறாங்க, என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றது நம்ம இவ்வளோ நாளாக புரிஞ்சு வச்சிருக்க பெர்ஸ்பெக்டிவே வந்து வேறு. ஆனால் இங்கே சொல்கிறது வந்து வேற. ஏன் அப்படின்னா இதில் வந்து அவர் ஆதாரத்தோடு சொல்கிறாரு, சங்க புராணங்களில் இந்த மாதிரிலாம் இருக்குது. முருகன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மத கடவுள்ன்றதை தாண்டி அவர் வந்து ஒரு மன்னன் சொல்லி சொல்கிறாரு. குறிஞ்சி நிலத்தை ஆண்ட மன்னர். அப்பேற்பட்ட மன்னரை தான் வந்து தமிழ் மக்கள், நம்மலாம் வந்து இவரோட வழிவகையிலேருந்து வந்த தமிழ் மக்கள் நம்ம வந்து கடவுளாக கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாரு. குறிஞ்சி நிலம்னா நம்ம ஆல்ரெடி புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூலில், மலையும் மலை சார்ந்த இடமும், அதே மாதிரி நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ இந்த இடத்த ஆண்ட ஒரு மன்னன் தான் இந்த முருகப்பெருமாள். அதாவது இவர் வந்து கடவுள்ன்றதை தாண்டி இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மன்னனாக வாழ்ந்தவர். இவரை வந்து வெளிவகையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளாக மாற்றிக்கிட்டாங்க. அப்போ மன்னன் சொல்கிற வெற்றி இவர் ஆண்ட நிலமெல்லாம் எந்த இடம்
அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் கேட்பாங்க இல்லையா, அதுக்கு தொல்காப்பியங்களில் எந்த இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா குமரி கண்டம். நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல, குமரி கண்டம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய பரப்பு கொண்ட ஒரு கண்டம் இருந்தது, அது ஃபுல்லாக அப்படியே தண்ணிக்குள்ளார போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நிலத்தை ஆண்ட மன்னன் தான் நம்ம இப்போ தமிழ் கடவுள் முருகனாக வழிபட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் சொல்கிறாங்க. ஸோ அவரோட வழிவகையில் வந்து நம்ம மக்கள், தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாமே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளோட மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரேஷன் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி வேறு வேறு இடத்துக்கு போகிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல இடங்களுக்கு போய் அந்த மன்னனையே தான் வந்து நம்ம கடவுளாக வழிபட்டனால தான் இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே முருகன் அவர்களை வந்து கடவுளாக வணங்குறாங்க. ஸோ அந்த வகையில் தான் எனக்கே வந்து பர்சனலாக ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா என் பேர் வந்து வெற்றிவேல். வெற்றிவேல் ஏன் வச்சாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பையன் பிறக்கணும், பையன் பிறந்தனா உன் பேர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பழனியில் முருகன் கிட்ட வேண்டியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பையனாக நான் பிறக்கவும் எனக்கு வந்து வெற்றிவேல் அப்படின்னு சொல்லி முருகனுடைய பேர் வச்சாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நார்த் இந்தியாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணும்போது அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என் பேர் வந்து இந்த மாதிரி வெற்றிவேல், உங்களுக்கு என் பேரோட மீனிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி முருகன் தெரியுமா, சிவன் பார்வதியோட சன், கணேஷா அவர்களுடைய பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். யாருக்குமே தெரில, நார்த் இந்தியன் பீப்புளுக்கு முருகன் அப்படின்னா யாருக்குமே தெரில. அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிவன் பார்வதி அவங்களுடைய சன்னு, அப்புறம் கணேஷாவோட பிரதர்னு சொன்னானே அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஓ யூ மீன் கார்த்திகேயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகனா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன மாதிரி புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா கார்த்திகேயான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியுது, ஸ்டோரி வந்து தெரியுது, முருகன் அப்படின்னா இப்படி இவங்க வந்து கார்த்திகேயா இது மாதிரி கணேஷா பிரதரு அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. பட் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க பொறுத்த வரைக்கும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தராங்க அப்படின்னா ராமர். நம்ம ராமரை வந்து நம்ம கடவுள்னு சொல்லி சொல்கிறோமா, இல்லையே நார்த்தில் தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தானே வழிபடுறோம். அதே மாதிரி நமக்கான கடவுள் யாருன்னா முருகன். ஸோ அதனால தான் வந்து என்னைய மாதிரி வெற்றிவேல், வடிவேல், அப்புறம் என்ன குமார், அப்புறம் சுப்பிரமணி, அப்புறம் செந்தில், வேலவா, கார்த்திகேயன், அப்புறம் என்ன இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் முருகனுடைய பேரை வந்து வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் முருகனுடைய பேர் இருந்தது அப்படின்னா. ஸோ இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகன்னாலே வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு எமோஷ்னலான கடவுள். ஸோ அப்பேற்பட்ட கடவுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொற்றவைன்னு சொல்லிட்டு இந்த வெற்றிக்கும் போரில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு பெண்மணி. அவங்க தான் வந்து என்னென்னா துர்கா தேவின்னு சொல்லி காலப்போக்கில் மாற்றிட்டாங்க. யாருன்னா பார்வதி தேவி இருக்காங்களே, ஸோ அவங்கள தான் வந்து இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர்களுக்கு பிறந்த மகன் தான் முருகன் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டையுமே வந்து சிங்க் பண்ணுறாங்க. அந்த நார்த் இந்தியாவில் இப்போ இவ்வளோ நாளாக நம்ம கேள்விப்பட்டிருந்த அந்த புராணமும் இப்போ அறிவுமதி அவர்கள், நான் இன்னும் அதுக்குள்ளார வரல, நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையுமே சிங்க் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அறிவுமதி அவர்கள் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருகன் அவர்கள் வந்து ஒரு மன்னன், அவர் வந்து கடவுள் கிடையாது, கடவுள் தான். மன்னனை வந்து மக்கள் அப்படியே வழிவகையாக வர்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுளாக மாற்றிட்டாங்க, கடவுளாக கும்பிட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் எக்கச்சக்கமான முரண்பாடான விஷயங்கள்லாம் வந்து இந்த நார்த் இந்தியா சைடில் சொல்கிறாங்க. முருகன் வந்து அவரோட கையில் வச்சிருக்கக்கூடிய வேல் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம தமிழர்களுடைய அடையாளம், அது வந்து ஆயுதம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் இமயமலையில் முருகன் பிறந்தாரு நீங்கள் சொல்கிறீங்களே, முருகன் அவர்களுடைய வாகனம் என்ன, மயில். மயில் வந்து எங்கே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக காணப்படுது. இமயமலையிலையா மயில் இருக்குது, அப்படி பார்த்தா முருகன் யார், எங்களுடைய கடவுள் தான் சொல்லிட்டு நம்ம சைடில் ஒரு வாதம் வைக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா புராணங்களில் நார்த் இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன நம்புறாங்க அப்படின்னா முருகன் வந்து டைரெக்டாக வானத்திலிருந்து வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. பட் நம்ம தமிழர்கள் சைடில் நம்மளும் இவ்வளோ நாளாக அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம். பட் வந்து இப்போ அறிவுமதி அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ரிசர்ச் பண்ணி புராணங்களில் சங்க இலக்கியங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்து தான் இந்த தமிழ் முருகன்ற புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் தமிழ் முருகன்ற படம் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கையில் முருகன்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போர் செய்யக்கூடிய போர்க்கடவுள். அவரோட வாகனமே எதுனா யானை. இப்போ இந்த டீசரில் கூட காட்டியிருப்பாங்க, யானையிலிருந்து போர் பண்ணக்கூடிய ஒரு உக்கிரமான மன்னன், வெற்றி காண்பதில் மிகச்சிறந்த ஒரு மன்னன். ஒரு மன்னன் விலங்குகளை எல்லாம் வேட்டையாடை அந்த மாதிரி ஒரு மன்னன் தான் வந்து முருகன் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் தான் தெரியும் நமக்கு வந்து எந்த மாதிரி இவ்வளோ நாளாக நம்ம முருகன் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதே தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம், சிவன் பார்வதிக்கு பிறந்த மகன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய நினச்சிட்டு இருந்தோம். பட்
இவங்க சொல்லக்கூடிய விதமே வந்து ரெஃபரன்ஸோட இருக்குன்றனால நம்ம இதை தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆதாரத்தோட நிரூபிக்கிறாரு அப்படின்றனால நம்ம இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஸோ வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் அவர்கள் இணைந்து எடுக்கக்கூடிய இந்த தமிழ் முருகன்ற படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழர்களுடைய முழு வரலாற்றையுமே இவங்க வந்து திரிக்கப்பட்ட சில கதைகள் எல்லாத்தையும் உள்ள புகுத்தி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம புராணத்தில் தமிழனுடைய வரலாறை பற்றி எடுக்கக்கூடிய படம் தான் இந்த தமிழ் முருகன் படம். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்றதை. ஸோ இந்த படம் வந்து தமிழர்களுடைய முழு வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் எடுத்து காட்டுற ஒரு முக்கியமான ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இருக்க போகுதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால தான் தமிழர்களுக்கு வந்து இந்த ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடிக்க போகிற இந்த படம் இருக்குல்ல, பார்ன் இன் நார்த்னு சொல்லி ஒரு டேக் பண்ணாங்கல்ல, ஒரு லைன், அதுக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாய்ஸ் ஆர்மி? இந்த கான்ட்ரவர்சி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த சங்க இலக்கியங்கள் புராணங்களில் கூறப்பட்ட மாதிரி நம்ம தமிழ் மன்னன் முருகன் பற்றி இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு விஷயம் திரிக்கப்பட்ட மாதிரி சொல்லக்கூடிய அந்த முருகன் வந்து இமயமலையிலிருந்து பிறந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? டைரக்டர் வெற்றிமாறன் ஜெயிப்பாரா, நாகவம்சி ஜெயிப்பாரா, ஆக்டர் தனுஷ் ஜெயிப்பாரா, ஆக்டர் என்டிஆர் ஜெயிப்பாரா, மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் ஜெயிப்பாரா, இல்லை அனிருத் ஜெயிப்பாரா? தமிழ் இண்டஸ்ட்ரி ஜெயிக்குமா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஜெயிக்குமா? எக்கச்சக்கமான கொஸ்டின் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் வேற என்ன டாபிக்ல வீடியோ பேசணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2000 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.